ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே எப்படி நம்ம நெக் பீஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து வேக்ஸ் ஷீட்டில் நான் வந்து ஹாஃப் சர்க்கிள் வந்து போட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் லக்ஷ்மி காயின் சின்ன சைஸ் வந்து அந்த ரவுண்டு ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே ஃபுல்லாக அந்த இது ரவுண்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டுங்க. நல்லா ஃபிட் ஆகிக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயருக்கு வந்து நான் வந்து குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதையும் இந்த லைன் ஃபுல்லாக அந்த கர்வ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காயினில் அந்த கொஞ்சம் க்ளூவும் கீழே கொஞ்சம் க்ளூவும் அப்ளை பண்ணி ஒட்டினீங்கன்னா தான் நமக்கு நல்லா ஸ்டோன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒரு ரோ வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக நான் ஒட்டி முடித்தோடனே காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு ரோவும் நம்ம ஒட்ட வேண்டியிருக்கும். ஒன் பை ஒன்னாக பொறுமையாக எடுத்து ஒட்டிக்கோங்க. ஸ்டோனில் எதுவும் க்ளூ ஒட்டிடாமல் பார்த்துக்கோங்க, அப்புறம் அது அசிங்கமாக தெரியும். அதனால் பொறுமையாகவே பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சு செகண்டு ஒரு ரோவும் நம்ம வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் தான் வச்சு ஒட்டிக்க போகிறேன். அதையுமே நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட அவுட்லுக் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வச்சு முடிச்சாச்சு. இப்படி தான் இருந்தது. இப்போ சென்டரில் வந்து ஒரு பீகாக் சாம் என்கிட்ட இருந்தது. அதை தான் வந்து நான் சென்டரில் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ அந்த பீகாக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் எம்டியாக ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோன் வேணுமோ அந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி எடுத்துக்கலாம். இல்லை ஜம்கி கூட ஒட்டிக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல வந்து. நான் வந்து கோல்டன் கலர் சின்ன ஸ்டோன் வந்து ரவுண்டு ஷேப்பில் அந்த ஸ்டோன் தான் எடுத்து நான் ஃபுல்லாக அது கவர் ஆகிற மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ ரெண்டு சைடு ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தோம்னா நமக்கு இப்படி தான் இருந்தது. அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி காயினில் ஃபுல்லாக மேலே வந்து மல்டி கலர் ஸ்டோன் வந்து ஒவ்வொரு காயின்லேயும் ஒவ்வொரு ஸ்டோன் வர மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் சைடில் ஐபின் யூஸ் பண்ணி அந்த நெக்லஸ் மாட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் அந்த நல்லா ட்ரை ஆக விட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆக விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஐபின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து குட்டி குட்டி பால் அதுவும் சேர்த்து நம்ம மாட்டி விட்டு கீழே அது தொங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பீடு வச்சு கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கிராக்கிள் பீடு மல்டி கலர் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கியர் ஒயர் வந்து 2 லேயராக வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த நெக் பீஸ்க்குள்ளே ஐபின்குள்ளே ஹோல்குள்ளே விட்டு எடுத்தோம்னா நம்ம இந்த மாதிரி அடுத்து ஃபுல்லாக பீடை ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக கோர்த்து எடுத்துக்கலாம். இதுக்கு இடையிலே வேணால் உங்களுக்கு நீங்கள் ஸ்டோன் பால் இந்த மாதிரி எதுனாலும் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ணலை, வெறும் பீடு மட்டும் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இதோட அவுட்லுக்கே நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு ஈவனாக வர மாதிரி கோர்த்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கியர் லாக் போட்டு அதை வந்து லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க கியர் வயரை வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த சைடும் அதே மாதிரி ஜம்ப்ரிங்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் செயின் வேணும்னா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை ஃபிஷ் ஹூக் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹூக்கு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம நெக் செட் வந்து ரெடி ஆயிடும். இது பார்க்க அழகாக இருக்குது. நான் இதை எங்கள் பாப்பாக்காண்டி ரெடி பண்ணேன். அவள் கழுத்தில் போட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.